அதே மாதிரி இறைத்தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த மக்காவாசிகள் அவங்கள நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க செய்யாத கொடுமைகள் கிடையாது. எந்த அளவுக்கு அவங்க கொடுமை செஞ்சாங்க அப்படின்னா, அந்த நம்பிக்கையாளர்களாக மாறிக்கொண்டிருந்த இறைத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாளர்களாக மாறிக்கொண்டிருந்த அந்த மக்களை அந்த பாலைவன வெயில்ல அவங்க தகிக்கக்கூடிய அந்த மணல் வெளிகளில் புரட்டி எடுத்து காட்சியெல்லாம் நம்ம வரலாறுல பார்க்க முடியும். அவங்கள பட்டினி போட்டாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, உயிரோடு இருக்கிறதுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தாங்க, கொடுக்கல் வாங்கல முறிச்சுக்கிட்டாங்க. இறை தூதரை எத்தனையோ முறை கொலை செய்யறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இறைவன் இவர்களுக்கு எச்சரிக்கை சொல்லிக்கிட்டே இருந்ததை நம்ம பார்க்குறோம் குரான்ல. ஆனா சொன்ன இறைவன் அதை எச்சரிக்கையா மட்டுமே செஞ்சானே தவிர தண்டனையை அவர்கள் மேல இறக்கல. ஏன்னா இறைவனுடைய ஞானத்துக்கு தெரியும் இவர்களுக்கு மன்னிப்பு நாம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படின்னு. அப்படித்தான் நடந்தது. மக்கா வெற்றிக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மக்காவாசிகள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக அவர்கள் இஸ்லாத்திற்கு மற்ற அனைவரையும் விட மிகப்பெரிய சேவை செய்தார்கள். உயிரையும் துச்சமாக கருதி இஸ்லாத்தை கொண்டு போய் உலகம் முழுக்க சேர்த்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம்.